கனவில் தண்ணீர் வந்திருக்கிறதா, கடல் வந்திருக்கிறதா, ஆறு வந்திருக்கிறதா, மழை வந்திருக்கிறதா, வெள்ளம் வந்திருக்கிறதா, அல்லது ஒரு சின்ன குளம் வந்திருக்கிறதா? அந்த கனவை வெறும் கனவாக மறந்து விட்டீர்களா? அந்த கனவு வெறும் கனவில்லை, சிவன் அனுப்பிய ஒரு செய்தி. அந்த செய்தியை படிக்க தெளிந்தால் வாழ்க்கை வேறு விதமாகும். படிக்காமல் போனால் செய்தி தொடர்ந்து வரும், ஆனால் புரியாமல் போகும். இந்த ஒலி முழுவதும் கேளுங்கள். கனவு என்ன சொல்கிறது என்று தெரியும். முதலில் ஒரு ஆழமான விஷயம். ஏன் சிவன் கனவு வழியாக பேசுகிறார்? விழிப்பில் பேசினால் போதா என்று கேட்கலாம். விழிப்பில் பேசுகிறார், ஆனால் நாம் கவனிப்பதில்லை. விழிப்பில் நம் மனசு 1000 திசைகளில் ஓடுகிறது. வேலை, கவலை, திட்டங்கள், சத்தங்கள். இந்த சத்தங்களில் சிவன் குரல் மூழ்கி விடுகிறது. கனவில் மனசு அமைதியாகிறது. வெளி சத்தங்கள் இல்லை. அந்த அமைதியில் சிவன் பேசுகிறார். மிகவும் தெளிவாக பேசுகிறார். ஆகவே கனவுகள் சிவனின் மிகவும் நேரடியான தொடர்பு, மிகவும் தெளிவான செய்தி. தண்ணீர் கனவு ஏன் விசேஷம் என்று தெரியுமா? சிவனோடு தண்ணீருக்கு ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது. சிவன் தலையில் கங்கை இருக்கிறாள். அந்த கங்கை என்பது வெறும் ஒரு நதி இல்லை, ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. சிவனிடமிருந்து வரும் ஒவ்வொரு கொடையும் அந்த கங்கை போல நம்மை சுத்தப்படுத்துகிறது, நம்மை வாழ வைக்கிறது, நம்மை விடுவிக்கிறது. கனவில் தண்ணீர் வரும்போது சிவன் கொடையை அனுப்புகிறார். என்ன கொடை என்பது தண்ணீரின் தன்மையை பொறுத்தது. அமைதியான தண்ணீர் வேறொரு செய்தி, கொந்தளிக்கும் தண்ணீர் வேறொரு செய்தி, ஓடும் தண்ணீர் வேறொரு செய்தி, நிலையான தண்ணீர் வேறொரு செய்தி, மழை தண்ணீர் வேறொரு செய்தி. இந்த ஒவ்வொன்றையும் விரிவாக சொல்கிறேன். முதல் வகை, கனவில் அமைதியான தண்ணீர். ஒரு அமைதியான ஏரி, ஒரு அமைதியான குளம். அலைகள் இல்லை, சலனம் இல்லை, வெறும் கண்ணாடி போல் தெளிவான தண்ணீர். இது என்ன செய்தி தெரியுமா? உன் மனசு ஒரு அமைதியான நிலைக்கு வர தயாராகிவிட்டது என்று, அல்லது அந்த அமைதி வரப்போகிறது என்று. நீண்ட நாளாக தேடிய அமைதி வரப்போகிறது என்பதன் அறிகுறி. சிவன் சொல்கிறார், கவலைப்படாதே, அமைதி வரும் என்று. இந்த கனவு வந்தவர்களுக்கு ஒரு விஷயம் செய்யுங்கள். அந்த அமைதியான தண்ணீரை மனசில் நினையுங்கள். ஒரு நொடி அந்த அமைதி உடன் இருக்கும். காலத்தோடு வாழ்க்கையில் வரும். ஒரு கதை. சென்னையில் ஒரு பெண்மணி, வயது 38, வாழ்க்கையில் நிறைய கலைச்சல். ஒரு இரவு ஒரு கனவு, ஒரு அமைதியான தடாகம், நீல வானம், தெளிவான தண்ணீர். ஒரு நொடி அந்த தடாகத்தில் நின்றதாக கனவு. விழித்தார். ஒரு அமைதி வந்திருந்தது. வாழ்க்கையில் என்ன மாறிவிட்டது என்று தெரியவில்லை, ஆனால் மனசு இலகுவாகியிருந்தது. அடுத்த வாரம் ஒரு விஷயம் நடந்தது. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பிரச்சனை தானாக தீர்ந்தது. யாரும் செய்யவில்லை, தானாக தீர்ந்தது. அந்த அமைதியான தடாக கனவு ஒரு அறிவிப்பாக இருந்தது. தீர்வு வரப்போகிறது என்ற அறிவிப்பு. இரண்டாவது வகை, கனவில் ஓடும் ஆறு, வேகமாக ஓடும் நதி, சுத்தமான நீர், பாயும் நீர். இது என்ன செய்தி தெரியுமா? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஓடி வருகிறது என்று, ஒரு புதிய திசை திறக்கப் போகிறது என்று. ஆறு ஒரே இடத்தில் நிற்காது, ஓடுகிறது, முன்னோக்கி ஓடுகிறது. உன் வாழ்க்கையும் முன்னோக்கி போகும் என்று சிவன் சொல்கிறார். இந்த கனவு வந்தவர்களுக்கு ஒரு விஷயம், அந்த ஆற்றின் ஓட்டத்தை எதிர்க்காதீர்கள், அதோடு போங்கள். வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். சிவன் திசை காட்டுகிறார், அந்த திசையில் போங்கள். மூன்றாவது வகை, கனவில் கடல், பரந்த கடல். அலைகள் இருக்கலாம், ஆழமான நீல வண்ணம். இது என்ன செய்தி தெரியுமா? உன் வாழ்க்கையில் பெரிய திட்டங்கள் வரப்போகின்றன என்று, உன் ஆத்மா பரந்த சாத்தியங்களை நோக்கி திறக்கப் போகிறது என்று, கடல் போல் ஆழமான ஒரு புரிதல் வரப்போகிறது என்று சிவன் சொல்கிறார். உன்னிடம் இன்னும் அதிகம் இருக்கிறது, வெளியே கொண்டு வா என்று. நான்காவது வகை, கனவில் வெள்ளம், வேகமாக பாயும் வெள்ளம். சில நேரங்களில் பயமாக இருக்கும். கனவில் தண்ணீரில் மூழ்குவது போல் இருக்கும். இதை பலர் கெட்ட கனவாக நினைக்கிறார்கள். தவறான புரிதல். வெள்ளக்கனவு என்னவென்று தெரியுமா? ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்று. அந்த மாற்றம் திடீரென்று வரும். முன்னால் போவதற்கு சில விஷயங்களை விட வேண்டியிருக்கும். கெட்ட கனவில்லை, ஒரு மாற்றத்தின் அறிவிப்பு. வெள்ளக்கனவு வந்தவர்களுக்கு ஒரு விஷயம், பயப்படாதீர்கள், வரும் மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். சிவன் முன்னால் சொல்கிறார், மாற்றம் வரும் என்று. முன்னால் சொல்வது அன்பு, அன்பின் செய்தி. ஐந்தாவது வகை, கனவில் மழை, மெல்லிய மழை அல்லது பேய் மழை. இது என்ன செய்தி தெரியுமா? ஒரு புத்துணர்வு வரப்போகிறது என்று, ஒரு சுத்திகரிப்பு நடக்கப் போகிறது என்று. மழை பூமியை சுத்தப்படுத்துகிறது, புத்துணர்வித்திக்கிறது. உன் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது என்று. கடந்த காலத்தின் சுமைகள் கரையப் போகின்றன என்று சிவன் சொல்கிறார். புதிதாக ஆரம்பிக்கலாம் என்று. இந்த 5 வகைகளும் 5 செய்திகள். கனவில் தண்ணீர் எந்த வந்தாலும் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை புரிந்து கொள்வது முக்கியம். புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் தயாராக இருக்கலாம். வரும் விஷயங்களை வரவேற்கலாம். இப்போது கனவில் தண்ணீரின் நிறத்தை பற்றி பேசலாம். நிறம் மிகவும் முக்கியம். ஒரே ஆறு கனவில் வந்தாலும் நிறம் வேறு வேறாக இருந்தால் செய்தி வேறு வேறாக இருக்கும். தெளிவான வெண்மையான தண்ணீர் மிகவும் நல்ல அறிகுறி. சுத்தம், தெளிவு. சிவன் ஒரு நல்ல மாற்றத்திற்கு தயார்படுத்துகிறார். இந்த கனவு வந்தால் நம்பிக்கையோடு முன்னோக்கி போங்கள். நீல வண்ண தண்ணீர், ஆழமான நிறம், ஆழமான புரிதல் வரும் என்பதன் அறிகுறி. ஒரு ஆன்மீக விழிப்பு வரும் என்பதன் அறிகுறி. பச்சை வண்ண தண்ணீர், வளர்ச்சியின் அறிகுறி. ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வசந்தம். கலங்கலான தண்ணீர், இது கடினமான தருணங்கள் வரலாம் என்பதன் அறிகுறி.
ஆனால் அந்த கடினத்தன்மை நிரந்தரமில்லை. கலங்கலான தண்ணீர் ஒரு நாள் தெளிவாகும். கடினமான காலமும் கடந்துவிடும். சிவன் சொல்கிறார், கஷ்டம் வரும், ஆனால் கடந்துவிடும், தயாராக இரு என்று. இரண்டாவது கதை. திருப்பூரில் ஒரு ஆண், வயது 46. ஒரு இரவு ஒரு கனவு. கலங்கலான தண்ணீரில் நடந்து கொண்டிருந்தார். கால்கள் சேற்றில் மூழ்கின்றன. முன்னே போக முடியவில்லை. விழித்தார். பயமாக இருந்தது. ஆனால் ஒரு யோகியிடம் கேட்டார். சொன்னார், இந்த கனவு ஒரு எச்சரிக்கை. உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு கடினமான காலம் வரப்போகிறது. ஆனால் நடந்தாய், நிறுத்தவில்லை. அது முக்கியம். கஷ்டம் வந்தாலும் நடந்து கொண்டே இரு என்று சொல்கிறது. அன்றிருந்து வியாபாரத்தில் ஒரு கடினமான காலம் வந்தது. ஆனால் நிறுத்தவில்லை. நடந்தார், கடந்தார். வியாபாரம் திரும்பியது. கனவு எச்சரித்தது. தயார் இருந்தார், கடந்தார். இப்போது கனவின் தண்ணீரின் அளவை பற்றி பேசலாம். ஒரு சின்ன குளம், ஒரு பெரிய கடல், இரண்டும் தண்ணீர்தான். ஆனால் செய்தி வேறு வேறு. சிறிய அளவு தண்ணீர், கனவில் ஒரு சின்ன குவளை தண்ணீர், ஒரு சின்ன தடாகம். இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றிய செய்தி, ஒரு குறிப்பிட்ட உறவு, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை. சிவன் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். பெரிய அளவு தண்ணீர், கனவில் கடல், வானளாவிய அலைகள். இது வாழ்க்கை முழுவதும் சம்பந்தப்பட்ட செய்தி. ஒரு பெரிய திசை மாற்றம், ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றம். வாழ்க்கையின் பாதையே மாறப்போகிறது என்பதன் அறிகுறி. ஆகவே கனவில் தண்ணீரின் அளவை கவனியுங்கள். சிறியதா பெரியதா, அதன்படி செய்தியின் ஆழம் புரியும். கனவில் தண்ணீர் வரும்போது உங்கள் நிலையை பற்றியும் கவனிக்க வேண்டும். கனவில் தண்ணீரில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. தண்ணீரில் நீந்துகிறீர்களா? இது ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறி. வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் நீங்கள் கடக்கும் சக்தியை கொண்டிருக்கிறீர்கள் என்று. நீந்துவது ஒரு முயற்சி, ஒரு தொடர்ச்சி. கடந்து விடுவீர்கள் என்று சிவன் சொல்கிறார். தண்ணீரில் நடக்கிறீர்களா? சிறிய அலைகளை தாண்டி நடக்கிறீர்களா? இது ஒரு படிப்படியான வளர்ச்சியின் அறிகுறி. ஒரு நாளில் நடக்காது, தினமும் ஒரு படி. ஒரு நாள் கரை வரும் என்று சிவன் காட்டுகிறார். தண்ணீரில் மூழ்கிறீர்களா? ஆழத்தில் போகிறீர்களா? இதை பலர் பயமாக நினைக்கிறார்கள். ஆனால் இது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தின் அறிகுறி. ஆழத்துக்கு போவது என்பது ஆழமான புரிதலுக்கு போவது. சிவன் உங்களை ஆழமாக அழைக்கிறார். மேலோட்டமாக வாழாதே, ஆழமாக வாழி என்று. தண்ணீரின் அருகே நிற்கிறீர்களா? நுழையாமல். இது ஒரு தயக்கத்தின் அறிகுறி. வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, நுழைய தயக்கமாக இருக்கிறது. சிவன் சொல்கிறார், நுழை, பயப்படாதே, நான் உடனிருக்கிறேன் என்று. தண்ணீர் குடிக்கிறீர்களா கனவில்? இது மிகவும் விசேஷமான அறிகுறி. சிவனின் அருளை நேரடியாக பெறுகிறீர்கள் என்பதன் அறிகுறி. ஆத்மா சக்தியை நேரடியாக வாங்குகிறது. இந்த கனவு வந்தவர்கள் ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். தண்ணீரை யாராவது ஊற்றுகிறார்களா கனவில் உங்கள் மீது? அது சிவன் அருளை ஊற்றுகிறார் என்பதன் காட்சி. அந்த அருள் வாழ்க்கையில் வரப்போகிறது. கனவு அதை முன்னால் காட்டியது. இந்த எல்லா நிலைகளும் வேறு வேறு செய்திகள். ஒரே தண்ணீர் கனவு வந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து செய்தி மாறுகிறது. கவனமாக நினைவு கூறுங்கள். ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. கனவில் வரும் தண்ணீர் உங்கள் ஆத்மாவின் தற்போதைய நிலையை காட்டுகிறது. அமைதியான தண்ணீர் என்றால் ஆத்மா அமைதியை நோக்கி நகர்கிறது. கொந்தளிக்கும் தண்ணீர் என்றால் ஆத்மா ஒரு கடினமான மாற்றத்தை கடக்கிறது. ஆழமான தண்ணீர் என்றால் ஆத்மா ஆழமாக வளர்கிறது. இந்த புரிதல் வாழ்க்கையை வேறு விதமாக பார்க்க வைக்கும். கனவுகள் வெறும் மனசின் விளையாட்டில்லை, ஆத்மாவின் செய்திகள், சிவனின் குரல். கனவில் தண்ணீரில் யாராவது இருந்தால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். கனவில் தண்ணீரில் தனியாக இருந்தீர்களா? யாரோடாவது இருந்தீர்களா? இது செய்தியை மாற்றுகிறது. தனியாக தண்ணீரில் இருந்தீர்களா? இது உங்கள் சொந்த ஆன்மீக பயணத்தை பற்றிய செய்தி. உங்களுக்கு மட்டுமான ஒரு அனுபவம் வரப்போகிறது. சிவன் உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவத்திற்கு அழைக்கிறார். யாரோடாவது தண்ணீரில் இருந்தீர்களா? அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர். அந்த உறவில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நல்ல மாற்றமாக இருந்தால் தண்ணீர் தெளிவாக இருந்திருக்கும். கடினமான மாற்றமாக இருந்தால் தண்ணீர் கலங்களாக இருந்திருக்கும். அந்த மனிதர் யார் என்று கவனியுங்கள். பெற்றோரா? துணையா? நண்பரா? அந்த உறவில் சிவன் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறார். என்ன விஷயம் என்று தண்ணீரின் தன்மையிலிருந்து புரியும். ஒரு அறிஞர் ஒரு விஷயம் சொன்னார். கனவில் யாரையாவது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்போது முக்கியம் என்று, அல்லது முக்கியமாக போகிறார்கள் என்று. தண்ணீரோடு பார்த்தீர்கள் என்றால் அந்த உறவில் ஒரு ஆழமான மாற்றம் வரும் என்று. கவனமாக இருங்கள் என்று. ஒரு மூன்றாவது கதை. கோவையில் ஒரு முதியவர், வயது 77. ஒரு இரவு ஒரு கனவு. ஒரு நதியை கடக்கிறார். நதி பரந்தது, ஆனால் அமைதியானது. இக்கரையில் இருக்கிறார். அக்கறை தெரிகிறது. ஒரு ஒளி. அக்கறை செல்கிறார். கடந்தார். அக்கறை வந்தார். விழித்தார். ஒரு அமைதி, ஒரு நிறைவு. ஒரு ஆன்மீக நண்பரிடம் சொன்னார். நண்பர் சொன்னார், இந்த கனவு ஒரு ஆழமான ஆன்மீக நிலையை காட்டுகிறது. நதி கடப்பது என்பது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போவது, சம்சாரத்திலிருந்து முக்திக்கு போவது.
உங்கள் ஆத்மா அந்த யாத்திரையில் ஒரு முக்கியமான கட்டத்தை கடந்திருக்கிறது என்று. அந்த முதியவர் ஒரு அமைதியான மகிழ்ச்சியோடு சொன்னார், அதை உணர்கிறேன் என்று. வாழ்க்கை வேறு விதமாக தெரிகிறது என்று. நதி கடக்கும் கனவு ஒரு ஆன்மீக மாற்றத்தின் காட்சி. ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு ஆத்மா போகிறது. அது கொண்டாட வேண்டிய செய்தி. கனவில் தண்ணீர் என்று நினைக்கும்போது கங்கையை பற்றி பேசாமல் போகலாமா? சிவன் தலையில் கங்கை. இது ஒரு ஆன்மீக சின்னம் மட்டுமில்லை, ஒரு ஆழமான உண்மை. கங்கை என்பது சிவனிடமிருந்து வரும் ஒவ்வொரு அருளின் சின்னம். நீர் மேலிருந்து கீழே இறங்குகிறது, சிவனிடமிருந்து நம்மிடம் வருகிறது. அவர் மேலே, நாம் கீழே. ஆனால் அந்த நீர் நம்மை தொடுகிறது, சுத்தப்படுத்துகிறது, உயிர் கொடுக்கிறது. கனவில் தண்ணீர் வரும்போது அது அந்த கங்கை, சிவனிடமிருந்து வரும் அருள். தலையில் தண்ணீர் பட்ட கனவு என்றால் நேரடியாக கங்கை தொட்டது என்று அர்த்தம். மிகவும் விசேஷமான கனவு. ஒரு ஆழமான ஆசீர்வாதம் நடந்திருக்கிறது என்பதன் அறிகுள். கங்கையின் நீரை குடிக்கும் கனவு. சிவனின் ஞானத்தை நேரடியாக பெறுகிறீர்கள் என்பதன் அறிகுறி. ஒரு ஆழமான புரிதல் வரப்போகிறது. வாழ்க்கையில் ஒரு ஞானம் திறக்கப் போகிறது. கங்கையில் குளிக்கும் கனவு. ஒரு சுத்திகரிப்பு நடந்திருக்கிறது. கடந்த காலத்தின் சுமைகள் கரைந்திருக்கின்றன. புதிதாக ஆரம்பிக்கலாம் என்பதன் அறிவிப்பு. இந்த கனவுகள் பொதுவான கனவுகள் இல்லை, சிவன் தொடர்பின் நேரடி அனுபவங்கள். இவை வந்தால் கொண்டாடுங்கள், நன்றி சொல்லுங்கள். சிவன் உடனிருக்கிறார் என்பதன் அறிகுறி. ஒரு ஆழமான விஷயம். நம் உடலில் 70% தண்ணீர் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆன்மீகம் சொல்கிறது நம் ஆத்மாவில் சிவன் 70% என்று. நாம் என்னவோ அதுவே சிவன், சிவன் என்னவோ அதுவே நாம். இந்த ஒற்றுமை புரிந்தவர்களுக்கு கனவில் தண்ணீர் வெறும் கனவல்ல, சிவன் தம்மிடம் பேசும் அனுபவம். கனவில் தண்ணீர் வரும்போது இனி தெரியும், சிவன் வந்தார் என்று, பேசினார் என்று, என்ன சொன்னார் என்று தண்ணீரின் தன்மையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கனவு வருவதற்கு முன்னால் என்ன நடக்கிறது என்று கவனிப்பவர்கள் குறைவு. ஆனால் இது மிகவும் முக்கியம். ஏன் சில இரவுகளில் மட்டும் சிவன் கனவு வருகிறார், மற்ற இரவுகளில் வருவதில்லை என்று? சிவன் கனவு வரும் இரவுகளுக்கு முன்னால் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அன்று மனம் அதிக அமைதியாக இருந்திருக்கும். அன்று கோவிலுக்கு போயிருப்பீர்கள். அன்று சிவன் பாட்டு கேட்டிருப்பீர்கள். அன்று ஒரு நல்ல செயல் செய்திருப்பீர்கள். அன்று யாரையாவது மனசில் மன்னித்திருப்பீர்கள். இந்த 5இல் 1 நடந்திருந்தால் அந்த இரவு கனவு வரும் வாய்ப்பு அதிகம். மனசு அமைதியாக இருக்கும்போது சிவன் வருகிறார். மனசு கலங்கி இருக்கும்போது வருவதில்லை என்று இல்லை. ஆனால் அமைதியில் தெளிவாக வருகிறார். கலக்கத்தில் மறைவாக வருகிறார். சிவன் கனவை அதிகமாக வரவழைக்க விரும்புகிறீர்களா? படுக்கும் முன் ஒரு பழக்கம் வையுங்கள். படுக்கும் முன் ஒரு நொடி சிவனை நினையுங்கள். அவர் படத்தை பாருங்கள், அல்லது மனசில் கற்பனை செய்யுங்கள். 3 ஆழமான மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் மனசை அமைதிப்படுத்துங்கள். படுங்கள். கனவு வரும் வாய்ப்பு அதிகரிக்கும். சிவனை நினைத்து தூங்கினால் சிவன் கனவில் வருகிறார் என்று பல ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன. இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, ஒரு வாஸ்தவம். கடைசி நினைவோடு தூங்குவோர் அந்த நினைவோடு விழிக்கிறார்கள். சிவனை நினைத்து தூங்கினால் சிவன் கனவில் வருவார். ஒரு நடைமுறை பயிற்சி. இன்று இரவு படுக்கும் முன் கண்களை மூடுங்கள். மனசில் ஒரு தண்ணீர் காட்சியை கற்பனை செய்யுங்கள். அமைதியான ஒரு நதி, தெளிவான நீல நீர். சிவன் அந்த நதிக்கரையில் நிற்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள். அவர் உங்களை பார்க்கிறார் என்று. ஒரு நொடி அந்த காட்சியோடு இருங்கள். படுங்கள். கனவு வரும். தண்ணீர் கனவு வரும் வாய்ப்பு அதிகரிக்கும். இது ஒரு ஆன்மீக அழைப்பு. சிவனை கனவுக்கு அழைப்பது. அவர் வருவார், ஒரு செய்தி கொண்டு வருவார். கனவை பெறுவது மட்டும் போதாது, கனவை ஞாபகமில் வைப்பதும் முக்கியம். நிறைய பேர் கனவு வருகிறது ஆனால் விழிப்பதும் மறந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த மறத்தலை போக்க ஒரு வழி சொல்கிறேன். விழிந்ததும் உடனே எழுந்திருக்காதீர்கள். ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். கண்களை மூட வேண்டியதில்லை, ஆனால் அசைவதில்லை. கனவை மனசில் ஓடவிடுங்கள். என்ன நடந்தது? தண்ணீர் வந்ததா? எந்த வகை? என்ன நிறம்? என்ன செய்தேன் என்று நினைவு கூறுங்கள். ஒரு நிமிடத்தில் நினைவு கூர்ந்தால் தெரியும். அதை மனசில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு கனவு குறிப்பேடு வையுங்கள். பெட்டுக்கு அருகில். விழிந்ததும் கனவை எழுதுங்கள். தண்ணீர் கனவு என்றால் குறிப்பிட்டு எழுதுங்கள். எந்த வகை தண்ணீர்? என்ன நிறம்? என்ன செய்தேன்? யார் இருந்தார்கள் என்று எழுதுங்கள். 1 மாதம் இப்படி எழுதினால் ஒரு வடிவம் தெரியும். சிவன் ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப சொல்கிறாரா அல்லது வேறு வேறு விஷயங்களை பற்றி சொல்கிறாரா என்று தெரியும். அந்த வடிவம் உங்கள் வாழ்க்கையில் சிவன் இப்போது என்ன முக்கியப்படுத்துகிறார் என்பதை காட்டும். அந்த முக்கியப்படுத்தலுக்கு கவனம் கொடுங்கள். வாழ்க்கை திசை மாறும். கனவு குறிப்பேடு ஒரு ஆன்மீக கருவி. பல ஞானிகள் வாழ்நாள் முழுவதும் கனவுகளை குறித்தார்கள். அந்த குறிப்புகள் அவர்களுக்கு வழிகாட்டின.
சிவன் செய்திகளை கண்காணித்தனர். வாழ்க்கை அதன்படி நடந்தது. நீங்களும் அந்த பயணம் போகலாம். ஒரு சின்ன குறிப்பேடு. பெட்டுக்கு அருகில் விழிந்ததும் கனவை எழுதும் பழக்கம். 1 மாதம். சிவன் என்ன சொல்கிறார் என்று தெரியும். தண்ணீர் கனவுகளை குறிப்பிட்டு எழுதுங்கள். 5 வகைகளும், நிறங்களும், நிலைகளும், யாருடன் என்பதும் எல்லாவும் சேர்ந்தால் ஒரு முழுமையான செய்தி கிடைக்கும். சிவன் அனுப்பிய செய்தி. கனவை புரிந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். கனவு ஒரு செய்தி மட்டுமில்லை, ஒரு திசை. அந்த திசையில் போக வேண்டும். அமைதியான தண்ணீர் கனவு வந்தால் வாழ்க்கையில் அமைதியை தேடுங்கள். கவலைகளை விடுங்கள். சிவனிடம் சரணடையுங்கள். அமைதி வரும் என்பதன் அறிவிப்பு வந்தது, வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஓடும் நதி கனவு வந்தால் மாற்றத்திற்கு தயாராகுங்கள். வரும் வாய்ப்புகளை கவனியுங்கள். சிவன் ஒரு புதிய திசை திறக்கிறார். கவலைப்படாமல் நுழையுங்கள். வெள்ளுக்கனவு வந்தால் பழைய விஷயங்களை விடுவதற்கு தயாராகுங்கள். பிடித்தது போகவில்லை, மாறவும் இல்லை, வேறு வடிவத்தில் திரும்பும். வெள்ளம் அழிக்கவில்லை, புதுப்பிக்கிறது. மழை கனவு வந்தால் சுத்திகரிப்பிற்கு தயாராகுங்கள். யாரையாவது மன்னியுங்கள். ஒரு கவலையை விடுங்கள். மழை ஒரு சுத்திகரிப்பு. மனசும் சுத்தமாகட்டும். கடல் கனவு வந்தால் தோல்வி வந்தாலும் விட்டுவிடாதீர்கள். கடல் என்பது ஆழம். உங்களிடம் ஆழம் இருக்கிறது. அந்த ஆழத்திற்கு போங்கள். வெளிச்சத்தங்களை விடுங்கள். உள்ளில் இருக்கும் சிவனை கேளுங்கள். கனவுக்கு ஏற்ப வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் செய்யுங்கள். அந்த மாற்றம் சிவன் திசையில் ஒரு படி. ஒரு படி முதல் படி. மீதி சிவன் நடத்துவார். ஒரு நடைமுறை. கனவு வந்த காலையில் 1 நிமிடம் அந்த கனவை நினைவு கூறுங்கள். சிவா, இந்த கனவில் என்ன செய்தி என்று கேளுங்கள். ஒரு நொடி காத்திருங்கள். ஒரு உணர்வு வரும், ஒரு யோசனை வரும். அது சிவன் விளக்கம். அவரே விளக்கம் சொல்கிறார். இந்த தியானம் செய்பவர்களுக்கு காலப்போக்கில் கனவு மொழி தெளிவாகும். என்ன தண்ணீர் வந்தாலும் புரியும். சிவன் என்ன சொல்கிறார் என்று தெரியும். வாழ்க்கை அதன்படி போகும். ஒரு மிகவும் ஆழமான ஆன்மீக உண்மை சொல்கிறேன். விழிப்பில் நாம் சிவனை தேடுகிறோம். கனவில் சிவன் நம்மை தேடுகிறார். விழிப்பில் நாம் போகிறோம். கனவில் அவர் வருகிறார். இரண்டும் சேரும்போது ஒரு முழுமை வருகிறது. அந்த முழுமையில் வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான சிவனோடான உரையாடலாகிறது. அந்த உரையாடலில் தண்ணீர் கனவுகள் ஒரு மிகவும் முக்கியமான தொடர்பு. சிவன் உணர்வுகளின் மொழியில் பேசுகிறார். தண்ணீர் உணர்வுகளின் சின்னம். அவர் நம் ஆழமான உணர்வுகளிடம் பேசுகிறார். ஆத்மாவிடம் நேரடியாக பேசுகிறார். அந்த ஆத்மீக உரையாடலை வரவேற்றுக் கொள்ளுங்கள். கனவில் தண்ணீர் வரும்போது மகிழுங்கள். சிவன் வந்தார், பேசினார், கேட்போம் என்று. இந்த ஒலி கேட்ட இப்போது உங்களுக்கு ஒரு கொடை கிடைத்திருக்கிறது. கனவு மொழியின் ஒரு திறவுகோள். தண்ணீர் கனவுகளின் 5 வகைகள், நிறங்கள், உங்கள் நிலை, உடனிருப்பவர், ஒலிகள். இந்த எல்லாமும் சேர்ந்தால் சிவனின் செய்தி புரியும். அந்த புரிதலோடு வாழுங்கள். கனவுகளை கவனியுங்கள். சிவன் பேசுகிறார், கேளுங்கள். வாழ்க்கை வேறு விதமாகும். இன்று இரவு படுக்கும் முன் ஒரு வினாவோடு படுங்கள். சிவா, கனவில் வா, என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று வா என்று. கண்களை மூடுங்கள். அமைதியோடு படுங்கள். அவர் வருவார், ஒரு செய்தி கொண்டு வருவார். தண்ணீர் வழியாக வரலாம், வேறு வழியாக வரலாம், ஆனால் வருவார், நிச்சயமாக வருவார். கனவுகளில் வரும் தண்ணீரின் வெப்பநிலையை பற்றியும் கவனிக்க வேண்டும். இது யாரும் சொல்லாத ஒரு ஆழமான விஷயம். கனவில் குளிர்ந்த தண்ணீர் ஒரு புத்துணர்வின் அறிகுறி, ஒரு சுத்திகரிப்பு. உடலிலும் மனசிலும் ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறது. குளிர்ந்த தண்ணீர் புத்துணர்வளிக்கிறதே. கனவில் வரும்போது வாழ்க்கையிலும் அந்த புத்துணர்வு வரும். கனவில் சூடான தண்ணீர் ஒரு மாற்றத்தின் அறிகுறி. சூட்டில் உருகும், வடிவம் மாறும். உன் வாழ்க்கையில் ஒரு பழைய வடிவம் மாறப்போகிறது. புதிய வடிவம் வரப்போகிறது. அந்த மாற்றம் சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நல்ல மாற்றம். கனவில் இளவெப்பமான தண்ணீர் மிகவும் ஆறுதலான அறிகுறி. சிவன் ஒரு அன்பான தொடுகையோடு வருகிறார். வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் வரப்போகிறது, ஒரு ஆதரவு வரப்போகிறது. ஒரு நண்பர் வரலாம், ஒரு நல்ல செய்தி வரலாம், ஒரு பிரச்சனை தீரலாம். இந்த வெப்பநிலை கவனிப்பது கனவு செய்தியை இன்னும் துல்லியமாக படிக்க உதவும். கனவில் தண்ணீர் வரும் நேரத்தை பற்றியும் கவனிக்க வேண்டும். கனவில் பகல் நேரம் தண்ணீர் வருகிறதா, இரவு நேரம் வருகிறதா, அதிகாலை வருகிறதா? பகல் நேரத்தில் தண்ணீர் வெளிப்படையான செய்தி. வாழ்க்கையில் வெளிப்படையாக ஒரு மாற்றம் வரும். மற்றவர்களுக்கும் தெரியும் மாற்றம். இரவு நேரத்தில் தண்ணீர் உள்ளிருக்கும் ஒரு மாற்றம். வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளில் நடக்கும் ஒரு ஆழமான ஆத்மீக மாற்றம். சிவன் உள்ளிலிருந்து வேலை செய்கிறார். அதிகாலை தண்ணீர் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய சகாப்தம். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தொடக்கம் வரப்போகிறது.
அதிகாலை வெளிச்சம் போல் ஒரு புதிய ஒளி வரும். இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்தால் கனவின் முழுமையான செய்தி புரியும். தண்ணீரின் வகை, நிறம், வெப்பநிலை, நேரம், உங்கள் நிலை, உடனிருப்பவர், ஒளி, இந்த 7 கோணங்களும் சேர்ந்தால் சிவன் என்ன சொல்கிறார் என்று தெளிவாகும். ஒரு கனவை இப்படி ஆழமாக படிக்கும்போது வாழ்க்கை வேறுவிதமாகும். கனவுகள் ஒரு ஆத்மீக வளமாகும். சிவன் ஒவ்வொரு இரவும் அனுப்பும் கடிதங்களாகும். அந்த கடிதங்களை படிக்கும் திறன் வளரும். தண்ணீர் கனவுகள் பற்றி ஆழமாக அறிந்தீர்கள். இனி ஒவ்வொரு தண்ணீர் கனவும் வேறுவிதமாக தெரியும். சிவன் வந்தார் என்று தெரியும், என்ன சொன்னார் என்று தெரியும். அந்த அறிதலோடு வாழுங்கள். கனவுகளை கவனியுங்கள், குறிப்பேட்டில் எழுதுங்கள். சிவனிடம் விளக்கம் கேளுங்கள். வாழ்க்கை அதன்படி போகும். ஒரு வழிகாட்டப்பட்ட வாழ்க்கை, சிவன் வழிகாட்டும் வாழ்க்கை. கனவுகளில் வரும் சிவனோடவன நேரடி காட்சிகளை பற்றி பேசலாம். சில அதிர்ஷ்டமான ஆத்மாக்களுக்கு கனவில் சிவன் நேரடியாக தெரிவார், அல்லது சிவலிங்கம் தெரியும், அல்லது சிவன் குரல் கேட்கும். இந்த அனுபவங்கள் மிகவும் விசேஷமானவை. கனவில் சிவன் நேரடியாக தெரிந்தால் அந்த கனவை மனசில் பதிவு செய்து கொள்ளுங்கள். என்ன சொன்னார், என்ன காட்டினார், என்ன உணர்ந்தீர்கள், இவற்றை குறிப்பேட்டில் விரிவாக எழுதுங்கள். அது ஒரு அரிய கொடை, பல பிறவிகளின் தொடர்பின் வெளிப்பாடு. கனவில் சிவலிங்கம் தெரிந்தால் ஒரு மிகவும் ஆழமான ஆசீர்வாதம் நடந்திருக்கிறது. சிவலிங்கம் ஒரு சின்னம், அது மட்டுமில்லை, ஒரு சக்தி. கனவில் அந்த சக்தியோடு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொடர்பு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கனவில் சிவன் குரல் கேட்டால் வார்த்தைகள் நினைவிருக்கும்போது அவற்றை எழுதுங்கள். அந்த வார்த்தைகள் சிவனின் நேரடி செய்தி, மிகவும் விலைமதிப்பற்றவை. இந்த அனுபவங்கள் தண்ணீர் கனவுகளோடு இணையும்போது மிகவும் சக்தி வாய்ந்தவை. கனவில் சிவலிங்கம் தண்ணீரில் இருந்தால், கனவில் சிவன் ஆற்றோரம் நின்றிருந்தால், கனவில் கங்கை ஓடும்போது சிவன் தெரிந்தால், இந்த எல்லாமும் மிகவும் ஆழமான ஆத்மீக செய்திகள். கனவுகளை ஒரு புனித அனுபவமாக பாருங்கள். தூக்கம் ஒரு சாதாரண ஓய்வு மட்டுமில்லை, ஆத்மா சிவனிடம் போகும் நேரம். கனவுகள் அந்த பயணத்தில் நடக்கும் சந்திப்புகளின் நினைவுகள். இந்த புரிதலோடு இன்று இரவு தூங்குங்கள். ஒரு புனித பயணத்திற்கு தயாரிப்பது போல் மனசை அமைதிப்படுத்துங்கள். சிவனை நினையுங்கள், படுங்கள். ஆத்மா அவரிடம் போகும். கனவில் சந்திப்பு நடக்கும். விழிந்ததும் நினைவு கூறுங்கள், குறிப்பேட்டில் எழுதுங்கள். இந்த பயிற்சி ஒரு வாழ்நாள் வாழ்க்கையாக அட்டும். தினமும் இரவு, தினமும் பயணம், தினமும் சந்திப்பு, தினமும் செய்தி. ஒரு வாழ்நாள் சிவனோடான உரையாடல். அந்த உரையாடலில் தண்ணீர் கனவுகள் ஒரு முக்கியமான மொழி. இனி அந்த மொழி புரியும். சிவன் என்ன சொல்கிறார் என்று தெரியும். வாழ்க்கை அதன்படி போகும். கனவு மொழி ஒரு பண்டைய அறிவு. தமிழ்நாட்டில் கனவு நூல்கள் இருந்தன. ஆதிகாலத்தில் சித்தர்கள் கனவுகளை ஆத்மீக வழிகாட்டிகளாக பார்த்தார்கள். கனவை கவனிப்பது ஒரு ஆத்மீக சாதனையாக இருந்தது. தமிழ் ஆத்மீக மரபில் கனவுகளை 3 வகையாய் பார்க்கிறார்கள். சாதாரண கனவுகள் தனது கவலைகளிலிருந்து வரும். ஆழ்மன கனவுகள் ஆழ்மனத்திலிருந்து வரும். ஆத்மீக கனவுகள் சிவனிடமிருந்து வரும். தண்ணீர் கனவுகள் பெரும்பாலும் 3ஆம் வகை, சிவனிடமிருந்து வரும் கனவுகள். ஏனென்றால் தண்ணீர் சிவனோடு ஆழமாக இணைந்திருக்கிறது. கங்கை, அபிஷேக நீர், சிவபூஜையில் நீர் எல்லாமும் சிவனோடு தொடர்புடையவை. ஆகவே கனவில் தண்ணீர் வரும்போது சிவன் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகம். திருமந்திரம் சொல்கிறது, சிவன் எங்கும் இருக்கிறார் என்று. தண்ணீரிலும் இருக்கிறார், கனவிலும் இருக்கிறார். இரண்டும் சேரும்போது மிகவும் ஆழமான தொடர்பு. இந்த அறிவோடு கனவுகளை பாருங்கள். தமிழ் மரபின் ஆழமான ஞானத்தோடு பாருங்கள். கனவுகள் வெறும் நினைவுகள் இல்லை, ஒரு ஆத்மீக அனுபவம், சிவனோடான நேரடி தொடர்பு. அந்த தொடர்பை வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தண்ணீர் கனவும் ஒரு கொடை, சிவனிடமிருந்து வரும் கொடை. அந்த கொடையை பெறுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். கனவில் தண்ணீர் வருகிறதா? சிவன் செய்தி அனுப்புகிறார். கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், வாழுங்கள். ஒரு இறுதி ஆழமான விஷயம், கனவுகளும் வாழ்க்கையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள். விழிப்பில் வாழ்கிறோம், கனவில் வாழ்கிறோம். இரண்டும் வாழ்க்கை, இரண்டிலும் சிவன் இருக்கிறார். விழிப்பில் கண்களால் பார்க்கிறோம், கனவில் ஆத்மாவின் கண்களால் பார்க்கிறோம். ஆத்மாவின் கண்கள் விழிப்பின் கண்களை விட ஆழமாக பார்க்கும். சிவன் ஆத்மாவின் கண்களுக்கு தெளிவாக தெரிவார். அதனால் கனவுகள் உண்மையை தெளிவாக காட்டும். வாழ்க்கையில் குழப்பமாக இருக்கும்போது கனவில் தெளிவு வரும். ஏனென்றால் ஆத்மா குழப்பமடைவதில்லை, சிவன் குழப்பமடைவதில்லை. அவர்களோடான தொடர்பு குழப்பத்தை கரைக்கும். ஆகவே கனவுகளை ஒரு ஆத்மீக ஆலோசனையாக பாருங்கள். சிவன் ஒரு ஆலோசகர், நாம் கேட்பவர்கள்.
கனவுகள் அந்த ஆலோசனை நேரம். தண்ணீர் கனவுகள் அவர் உணர்வுகளைப் பற்றி ஆலோசனை சொல்லும் நேரம். அந்த ஆலோசனையை வரவேற்றுக் கொள்ளுங்கள். தினமும் ஒவ்வொரு கனவும் ஒரு ஆலோசனை, ஒவ்வொரு தண்ணீர் கனவும் ஒரு விசேஷமான ஆலோசனை. சிவன் உங்களுக்கு மட்டுமான ஆலோசனை தருகிறார். பெறுங்கள், வாழுங்கள். கனவில் தண்ணீர் வந்தீர்களா? சிவன் வந்தார். அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு தண்ணீர் கனவும் ஒரு அற்புதம். சிவன் உங்களை நேசிக்கிறார் என்பதின் அற்புதம். கனவுகளை ஆத்மீக வழிகாட்டியாக பயன்படுத்தும் ஒரு முழுமையான நடைமுறை திட்டம் சொல்கிறேன். முதல் படி, படுக்கும் முன் தயாரிப்பு. 3 ஆழமான மூச்சுகள். கவலைகளை கீழே வையுங்கள். மனசை அமைதிப்படுத்துங்கள். சிவனை நினையுங்கள். ஒரு கேள்வி கேளுங்கள். சிவா, இன்று என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று படுங்கள் என்று. 2வது படி, விழிந்ததும் நிறுத்துங்கள். 1 நிமிடம் அசைவதில்லை. கனவை நினைவு கூறுங்கள். தண்ணீர் வந்ததா? எந்த வகை? என்ன நிறம்? என்ன வெப்பநிலை? என்ன செய்தேன் என்று. 3வது படி, குறிப்பேட்டில் எழுதுங்கள். விரிவாக. தண்ணீரின் தன்மை, உங்கள் நிலை, உடனிருந்தவர்கள், ஒலிகள், உணர்வுகள். 4வது படி, சிவனிடம் விளக்கம் கேளுங்கள். கண்களை மூடுங்கள். சிவா, இந்த கனவில் என்ன சொன்னீர்கள் என்று கேளுங்கள். ஒரு உணர்வு வரும், ஒரு யோசனை வரும். அது விளக்கம். 5வது படி, வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். கனவின் செய்திக்கு ஏற்ப ஒரு சிறிய மாற்றம். அமைதியான தண்ணீர் என்றால் ஒரு கவலையை விடுங்கள். ஓடும் நதி என்றால் ஒரு மாற்றத்தை வரவேற்றுக் கொள்ளுங்கள். வெள்ளம் என்றால் ஒரு பழைய விஷயத்தை விட்டுவிடுங்கள். மழை என்றால் யாரையாவது மன்னியுங்கள். இந்த 5 படிகளும் ஒரு நாளில் 15 நிமிடங்களுக்கும் மேலாக ஆகாது. ஆனால் வாழ்க்கையை ஒரு ஆத்மீக பயணமாக மாற்றும். 1 மாதம் இந்த பழக்கம் வைத்தால் என்ன ஆகும்? கனவு மொழி தெளிவாகும். சிவன் என்ன சொல்கிறார் என்று விரைவாக புரியும். வாழ்க்கையில் வரும் மாற்றங்களுக்கு தயாராக இருப்பீர்கள். வாய்ப்புகளை கவனிப்பீர்கள். சிவன் திசை தெரிவதால் தெளிவோடு போவீர்கள். 1 வருடம் இந்த பழக்கம் வைத்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை வேறுவிதமாகும். சிவனோடு ஒரு ஆழமான தொடர்பு வளரும். அவர் கனவில் மட்டுமில்லை, விழிப்பிலும் தெரிவார். எல்லாவற்றிலும் தெரிவார். வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியான சிவனோடான உரையாடலாக மாறும். அந்த வாழ்க்கை நோக்கி போவோம். இன்றிலிருந்து தினமும் கனவுகளை கவனிப்போம். தண்ணீர் கனவுகளை கவனிப்போம். சிவன் செய்திகளை புரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் கொண்டு வருவோம். சிவன் காத்திருக்கிறார். இன்று இரவு கனவில் தண்ணீர் வழியாக ஒரு செய்தி கொண்டு வருவார். தண்ணீர் கனவுகளில் இன்னும் ஒரு அழகான விஷயம் இருக்கிறது. அதை சொல்லாமல் முடிக்கவே முடியாது. தண்ணீர் எந்த வடிவமும் எடுக்கும். ஒரு குவளையில் அடங்கும். ஒரு கடலாக விரியும். ஆவியாகும், பனியாகும், மழையாகும். ஆனால் எந்த வடிவம் எடுத்தாலும் ஒரே தண்ணீர். சிவனும் அப்படித்தான். ஒரு சிவலிங்கமாக தெரிவார். ஒரு ஒளியாக தெரிவார். ஒரு குரலாக கேட்பார். ஒரு உணர்வாக வருவார். எந்த வடிவமும் எடுப்பார். ஆனால் எல்லாவற்றிலும் ஒரே சிவன். கனவில் வரும் தண்ணீர் இந்த சிவனின் பரந்த தன்மையை காட்டுகிறது. அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார். தண்ணீரிலும் இருக்கிறார். கனவிலும் இருக்கிறார்.